Watch full episodes on Jio Hotstar. விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடியாது 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 பண்ணிக்க முடியாது. என் பையன் கல்யாணம் பண்ணிக்காம பிடிவாதமா இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அதை பத்தி தான் எதுவும் தெரியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். சிங்கம் கொஞ்சம் நில்லுப்பா, சொல்றத கேளு. சிங்கமோட அப்பா, அவனை எப்படியாச்சும் போய் தடுத்து நிறுத்துங்க. போங்க. என்னால அவனை தடுத்து நிறுத்தவே முடியாது. மோட்டு பத்ருவால மட்டும்தான் அந்த வேலை முடியும். மோட்டு பத்லு, நான் சிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. எப்படியாவது அவனை புடிச்சிட்டு வாங்க ப்ளீஸ். சிங்கம் சார் நில்லுங்க. சார் நில்லுங்க சார். நில்லுங்க சார். அட சிங்கம் சார், ஏன் கோபமா போறீங்க? கல்யாணத்துக்கு போறீங்கல்ல, நல்லா சிரி சிரி சந்தோஷமா போங்க. யுத்தத்துக்கு போற மாதிரி ஊருன்னு போகாதீங்க. எஸ்கேப். நான் கிளம்புறேன். யாரு உங்களை விட்டா வந்துடுறோம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். காப்பாத்துங்க. முட்டை முட்டை. காப்பாத்துறா, என்னமோ கொத்துதுடா தலையில. யாராவது எடுத்துங்க. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அம்மா. வெரி குட் மோட்டு பத்லு, கண்ணா தேங்க் யூ. இவன் எப்படி தப்பிக்கிறான் நான் பாக்குறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நீங்க கூப்பிடுங்க. சிங்கத்தை கூப்பிடுறோம், கல்யாணத்துக்கு போறோம். இல்ல. போலீஸ் ட்ரெஸ்ல பார்த்தவங்கள இப்படி மாப்பிள்ளை ட்ரெஸ்ல பாக்கறதுக்கு அதிர்ந்து போங்க. அழகா இருக்கீங்க சிங்கம் சார். ஆமா சிங்கம் சார், ஒரு மனிதனுக்கு இவ்வளவு கோவம் நல்லதே இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சிங்கம் கண்ணா, நீ ஓவரா கோவப்படுற. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம நடக்கிறது தப்பு கண்ணா. தப்பு தப்பு தப்பு. உன் கௌரவத்தை தூக்கி குப்பையில போடு. உன் கல்யாணத்துக்கு உன் நண்பர்கள் எவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்கன்னு பாரு கண்ணா, பாரு. இந்த மாதிரி பண்ணாத, அது ரொம்ப பெரிய தப்பு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்காக மாத்தி விடுறீங்க? எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு ஐடியா வந்தது? நேத்து வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் சந்தோஷத்தை அழிக்க பாக்குறீங்க. ஓவரா அழுது வடிஞ்சு சென்டிமெண்ட்டை உருவாக்காதீங்க. என் வாழ்க்கை தான் இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு. அழ வேண்டியதுதான். நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? நான் தான் இப்ப உங்க கூட வந்துகிட்டு இருக்கேன்ல. நீ என்னோட நல்ல அம்மா, என்னோட செல்ல அம்மா. ஆனா இந்த கல்யாணத்தை பத்தி எப்படியாவது நிறுத்திருங்கம்மா. மற்றபடி நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். அம்மா.
வெல்கம் மிஸ்டர் மோட்லேஸ்வர் மிஸ்டர் பட்லேஸ்வர் ஆசாரி ஜி. அதாவது மொட்டு பட்லு உங்களை நான் மனசார வரவேற்கிறேன். நீங்க எனக்கு அந்த பூமியோட ஃபைலை கொண்டு வந்திருக்கீங்கல்ல. இந்தாங்க ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல். இதுல என்னோட ப்ராஜெக்டோட ஃபார்முலா அடங்கி இருக்கு. அத வச்சு இந்த மாதிரி பூமியை மட்டும் இல்ல 4-5 பூமியை ஆட்டி படைக்கலாம். இத வச்சு நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். பாத்துக்கங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மிசைல் நம்ம நாட்டுக்கு கிடைச்சா அப்புறம் நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்குமே தான். உங்க 2 பேரோட உழைப்பால தான் இந்த பூமி ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட நன்றி சொல்றேன். நான் உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபைல பிடிங்க. ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் இது. சார் யார் இவங்க? நிக்கிற இடத்துல இருந்து எவனும் அசைய கூடாது. ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைலை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இந்த விஷயம் உங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு இங்க கண்டிப்பா ஒரு உளவாளி இருக்கா. யாராவ நம்ம தேசத்துக்கு துரோகம் பண்ணவன், அந்த தேச துரோகி யாருன்னு சொல்லுங்க. சும்மா வளரிக்கிட்டு இருக்காத ப்ரொஃபசர். அந்த ஃபைல் எங்க இருக்கு? அதை என்கிட்ட கொடு. இல்லனா இந்த லேசர் கண்ணால உங்க எல்லார் கதையும் முடிச்சிருவேன். இல்ல என்ன ஆனாலும் இந்த ஃபைல் உங்க கைக்கு கிடைக்காதுடா. இப்போ வந்து புறாடே. பத்துலு சார் இதை எடுத்துட்டு ஓடிடுங்க. அங்க அந்த வரண்டா இருடா. யாருக்கிட்ட அட சீக்கிரமா அந்த ஃபைலை யாராவது போய் புடிங்கடா. எவனும் இருக்கிற இடத்தை விட்டு அசையவே கூடாது. ஃப்ரீஸ். பாத்தியா என் குரலுக்கும் கட்டளைக்கும் என்ன பவர்னு பாத்தியா? அந்த ஃபைல்ல இருந்து சிதறன பேப்பர்ஸ் கூட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வாங்க நண்பர்களே. எல்லாரும் போங்க, ரூம்ல கிளீன் ஆகி சுத்தமாய் குளிச்சிட்டு வாங்க. பூமா தேவி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நம்மள மீட் பண்ண இங்க வருவா. நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஓகே சார், நாங்க போயிட்டு இமிடியேட்டா ரெடி ஆகி வந்துடுறோம். என்னது ஜான் பேங்க்ல கொள்ளடிச்சிட்டானா? நான் உடனே வரேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். கண்ணா உங்க அப்பா நானு என்கிட்ட ஒரு நடிப்பா காட்டாத. ரூமுக்கு போ, குளிச்சிட்டு சீக்கிரமா பூமா தேவி உன்னை பார்க்க வந்துருவா. ஐயோமா எதுக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அம்மா. ரொம்ப கத்துதே. ஓகே டாடா. நான் எப்படியாவது ஒரு பெரிய பாக்ஸர் ஆகி காட்டுறேன். இப்பதான் அழகா இருக்க. ஓ அம்மா, இவ்வளவு நேரமா நீங்க பாத்ரூம்ல அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. எப்படி சூப்பரா. மிஸ்டர் மோட்டோ, நீங்க எங்க இருக்கீங்க? மோட்டோ எங்க இருக்கீங்க? என்னோட ஃப்ரெண்ட் எங்கடா சொல்லுங்க, இல்லனா உன்னை தலை கீழே போட்டுடுவேன். அப்படியே தூக்கி
முறைக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்லிடா. விட்டுருங்க. நான் தான் மோட்டு பத்லு சார். நம்புங்க பத்லு சார் சொல்றது கேளுங்க. விட்டுருங்க. நான் தான் சார் மோட்டு. சத்தியமா சொல்றேன் நானே தான். விட்டுருங்க சார். பரவாயில்லடா. மோட்டோ அழகா இருக்கு. ஏன்டா இவ்வளவு அசிங்கம் ஆயிட்ட? உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ரவுடி பசங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. அதான் இத கேட்டப்ப எப்படி இருக்குது எனக்கு? அடடா பிரமாதம்டா மோட்டோ. எனக்கு குருதாட்டி அழகு மாதிரி உனக்கு மீச அழகுடா. உன் முறுக்கு மீசை பார்த்து தாண்டா நிறைய பேர் முறுக்கு கடையே வச்சிருக்காங்க. வாடா மோட்டோ, ஒரு நிமிஷம் நிச்சயமாவே எனக்கு யாருன்னே உன் அடையாளம் தெரியாம போயிடுச்சுன்னா பாத்துக்கிய. உள்ள போய் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறேன்டா. அப்ப நான் புடிச்சுக்கிறேன். மோட்டோ, உன் செட்டப் எல்லாம் மாத்திக்க. நம்ம தப்பிச்சு போயிடுவோம். அந்த ஃபைலை நம்ம எப்படிடா மீட்டு கொண்டு வர்றது? எப்படியாவது அந்த ரவுடி பையல கிட்ட இருந்து அந்த ஃபைலை மீட்டு கொண்டு வந்தே ஆகணும் மோட்டோ. அட ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு பத்லு சார். மன்னிச்சிருங்க, அவசரத்துல இந்த மேட்டரை சொல்லவே மறந்துட்டேன். சைலண்டா நான் ஃபைலை மாத்தி கொடுத்துட்டேன்ல அவனுங்களுக்கு. எப்படி ஐடியா? மோட்டோ, உண்மையிலேயே நீ கலக்கல் கந்தசாமி தான் மோட்டோ. அப்பா அடடா, ஃபைலை காப்பாத்துனதுக்கு நன்றி. இப்படிதான் சொல்வீங்களா நீங்க? சாரி நான் அளவுக்கு அதிகமா எக்ஸைட் ஆயிட்டேன். அதான் ரியலி வெரி சாரி. பரவாயில்ல. அங்க இருந்தவங்கள யார் கெட்டவங்கன்னு தெரியல. அதான் அந்த மேட்டரை சொல்லவே இல்ல. ஒருவேளை ப்ரொஃபசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு யார் கெட்டவங்கன்னு தெரியாம உண்மையை சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அதான் சொல்லவே இல்ல. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு ரவுடிங்க நம்ம பின்னாடி வந்துட்டாருங்கன்னா. வெரி குட் மோட்டோ, வெரி குட். அப்படியே இரு. அடுத்த 5 நிமிஷத்துல என்னோட கெட்டப்பையும் நானும் மாத்திக்கிறேன். எப்படி ஐடியா? இந்த புது கெட்டப்ல நாம ஒரு செல்ஃபி எடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி வைக்கலாம் மட்டும். அப்படியே ப்ரொஃபசர் குண்டலகேசிக்கும் இந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணிடலாம். அதாவது நாம இங்க இருக்கிறத சொல்லிடுவோம். டிலெக்டா வாக்கு சிங்க குட்டிகளா? ஃபைலு அத கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா பாஸ், இங்க பாருங்க. இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். ரொம்ப போராடி சண்டெல்லாம் போட்டு இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த பாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் சொல்ல வந்த விஷயத்தை முழுசா சொல்ல விடு. இப்ப நான் ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்டி படைக்க போறேன் பாரு. அத நான் இப்ப எப்படி பண்ண போறேன் தெரியுமா? இப்ப பாரு. இப்படிதான் எல்லா மிசைல்ஸ் ரெடியா இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கான அந்த கனெக்ஷன் தான் எனக்கு தெரியல. அந்த ஃபார்முலாவை அந்த ஃபைல்ல தான் எழுதி வச்சிருக்கானுங்க. இப்ப நான் ஒட்டுமொத்த உலகத்தையும் பந்தாட போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாட்டையும் நான் பிளாக்மெயில் பண்ண போறேன். நான் எதை கேட்கறனும் அவங்க தந்தே ஆகணும். இல்ல அவங்களோட கதை முடிஞ்சது. அவங்க எல்லாருமே என்னோட டிமாண்டுக்கு வந்துகிட்டு தான் ஆகணும். பாஷா, இந்த பாஷா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பாஷாவோட சந்தோஷம் எல்லாமே கெட்டு போச்சு. இந்த பாஷாவோட சந்தோஷம் எல்லாம் பாரி போயிடுச்சு. என்ன கிடையாது? ஒண்ணுமே கேளுதல்ல. நேரக்காலம் தெரியாம பூனையிடாத என்ன கொஞ்சம் பேச பண்றியா? இந்த ஃபைல என்ன வடிகட்ட முட்டாடா கொண்டு வந்தது? என்கிட்ட ஃபைல கொண்டு வரதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை படிச்சு பார்க்க தெரியாது. உங்க யாருக்குமே எழுத படிக்கவே தெரியாதா? இந்த ஃபைல நீங்க எங்க இருந்து நான் கொண்டு வந்தீங்க? இது நமக்கு ப்ராஜெக்ட் படாதுடா. இது ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் இல்லடா. மட முட்டாள்
மாணவர்களோ, உங்கள யாருக்கு எழுத படிக்க தெரியும்? பாஷா பாஸ், எனக்கு நல்லாவே எழுத படிக்க தெரியும். அட்லீஸ்ட் உனக்காவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கல. எவ்வளவு படிச்சிருக்க? பிஏவா இல்ல எம்ஏவா? பாஸ், நான் 5வது கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன் பாஸ். 5ஆம் கிளாஸ்ல 5 தடவையா? அப்ப என்கிட்ட இருக்கிற எல்லாருமே அடி முட்டாள்கள் தானா? நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாஸ். எம்ஏ, பிஏ, எம்பிபிஎஸ்னு நிறைய படிக்க ஆசைப்பட்டேன். ஆனா நான் தம்மா துண்டு பையனா இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எனக்கு 10 சகோதரிங்க. அவங்கள நான் தான் மூத்தவன். அவங்களுக்கு நான் தான் ஒரே அண்ணன். வேற என்ன பண்றது? படிப்ப பாதியிலே விட்டுட்டேன் பாஸ். இந்த சின்ன சின்ன பிஞ்சி கைகளால வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ராத்திரி பகலா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டேன் பாஸ். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் என் சகோதரிகளுக்கு வயிறார சாப்பாடு போட முடிஞ்சது பாஸ். நான் இப்ப என்ன சொல்லுவேன் பாஸ்? என்னோட சொந்த கதை, சோக கதை ரொம்ப கஷ்டமானது. நான் படிச்சு பெரிய ஆளாக ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. மூடவாயே, உன் ஃபேமிலி டிராமாவை இதோட நிறுத்திக்கோ. இதோட மூடிக்கோடா ப்ளீஸ். என் கைக்கு வந்த ஃபைல் டூப்ளிகேட். ஒரிஜினல் ஃபைல் எங்கடா இருக்கு? ஓகே, சரி ஓகே. மோட்டு சார், பத்லு சார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களாடா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த முறை நானே நேரடியா போகலான்னு இருக்கேன். என்னோட அட்டகாசமான மூளையை பயன்படுத்தி அந்த ஃபைலை இங்க நான் கொண்டு வர போனேன். பாருங்கடா, நான் எப்படி நடிப்பேன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நடிப்படிக்க பாருங்க. வாங்கடா வாங்க, நாம போய் அந்த ஃபைல ஆட்டைய போட்டுட்டு வந்துடலாம். இல்லன்னா எவ்வளவு புது ஆட்டையை கழிச்சிடுவாண்டா. ஏன்னா அந்த ஃபைலுக்காக நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்கடா. வணக்கம் வணக்கம். இவங்க தான் சிங்கத்தோட மம்மி. அப்புறம் இவர் தான் சிங்கம், என் புள்ள இன்ஸ்பெக்டர் சிங்கம். புர்ஃபுரி நகரத்துல ரொம்ப பாப்புலரான போலீஸ் என் பையன். இவன் வச்ச குறியில யாரும் தப்பிச்சதே இல்ல. இம்பாசிபிள். ஆமா, இவங்க எல்லாரும் என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவரு மோட்டு, அவரு பத்லு, கசிடராம், அப்புறம் ஜக்கா. முக்கியமா மோட்டு பத்லுவை பார்த்து எல்லா ரவுடி பசங்களும் பயப்படுவாங்க. காரணம் சோப்பு இல்லாம சரிப்பு இல்லாம துவைச்சு காயப்பட்டுருவாங்க. பெரிய பெரிய பயில்வான கூட அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருக்காப்ல நம்ம போட்டு. ஐயா வணக்கம். இவங்க என்னோட மனைவி. இவ தான் என் பொண்ணு பூமாதேவி. இவளோட டோட்டல் பயோடேட்டாவையும் நான் கொடுத்துட்டேன். அநேகமா இவளை பத்தின எல்லா டீடைலும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க உங்க பொண்ணு பூமியோட ஃபைல சூப்பரா பண்ணிருக்கீங்க. அத பாக்கும்போது படிக்கும்போது எனக்கு தோன்றது இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து பழக்கமான மாதிரியா. ஆனா ஒருத்தர பிடிக்கணும்னா பொண்ணும் பையனும் ஒரு தடவை பாத்துக்கணும் இல்லையா? பொண்ணு மாப்பிள்ள பாக்கணும்னா ஒரு தடவை மாப்பிள்ள தலைய நிமிர்ந்து பாக்கணும் இல்லையா? என்ன நான் சொல்றது? முன்னாடி இருக்கிற போட்ட பாரு. ஆமா, சொல்லுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா, என்னடா இது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. நான் தான்டா டானுக்கெல்லாம் டானு. டம் டமா டான். எங்க நீ சொல்லு. டம் டமா டான். சபாஷ் பொடி பயலே. இப்ப ஒரே நிமிஷத்துல உன் ஜாதகத்தை நான் சொல்றேன் பாரு. முதல்ல என்னுடைய காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணு. மத்ததெல்லாம் வந்து சொல்றேன் பாரு. காலை உடுங்க.
ஓடுங்க ஓடுங்க திருடுங்க திருடுங்க ஓடுங்க ஓடுங்க திருடுங்க ஓடுங்க திருடுங்க ஓடுங்க திருடுங்க முதல்ல நான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நான் தான் டான், டம்டமா டான். சொல்லுங்க, நான் யாரு? சபாஷ் சபாஷ். இவங்க எல்லாம் என்னுடைய ஆளுங்க. ராகு, கேது, சனி, மகரம், துலாம், மிதுனம், கன்னி, அப்புறம் கும்பம். அது கல்யாணமா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, நிச்சயதார்த்தமா இருந்தாலும் சரி, மஞ்சள் நீராட்டு விழாவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நான் தான் ஜாதகம் பார்த்து முகூர்த்தம் குறிச்சு கொடுப்பேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே உங்க பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து முகூர்த்தத்தை குறிச்சு கொடுப்பேன். ஐயா, நீங்க ஜாதகத்தை புரட்டி பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்குவீங்க? சும்மா போனா போகுதுன்னு ஒரு 10 கோடி ரூபாய். அட தேங்காய் தலையா, 10 கோடியா? அவ்வளவு தர முடியாது. என்னோட வருங்கால மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் தெரியுமா? அப்புறம் என் சம்மந்தி மிஸ்டர் பபுள் கம்மு கமிஷனர். அவர் நினைச்சா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாரு. ஜாக்கிரதை. You are under arrest. நீ சொன்ன அண்டர் அரஸ்ட்ன்ற வார்த்தை எனக்கு புரியும், ஆனா என் கையில இருக்கிற கன்னுக்கு புரியாதே. வினாசகாலே விபரீத புத்தி. இந்த கன்னால உங்களை சுட்டுத்தல நான் என்ன ஆகும்னு தெரியுமா? பொண்ணு உனக்கு திரும்ப வேணும்னா 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும். வாங்கடா வாங்கடா, நிக்காதீங்க, வாங்க. டேய், மோத்து பத்து சொன்னா கேளுங்க. எதுக்காக என்னை இப்படி தொட்டிட்டே போறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. வண்டியை விடுறா. அட, அவன் கல்யாண பொண்ணு பூமியை தூக்கிட்டு போயிட்டான். மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. அந்த டம்டமாட்டான் அப்புறம் அவன் சகோதரங்க சேர்ந்து பூமியை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. அந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து நாம மீட்கணும்னா அவன் 10 கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறான் நண்பா. அட வாங்க ஐயா, ஃபாலோ பண்ணுவோம். ஏய், இல்லடா, அங்க பாருடா, அந்த கார் ஃப்ளை ஓவர்ல டர்ன் ஆகிட்டு இருக்கு. அதே கீழ இருக்கிற ஃப்ளை ஓவரா தான் அது வெளியில வந்தாகணும் மோட்டோ. ஓகே, இப்ப நான் 1 2 3 சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அந்த கார் மேல ஜம்ப் பண்ணுங்க. அப்புறம் அவனை மடக்கி பிடிக்க வேணா, அமுக்கி பிடிக்கலாம். இது டைமிங். 1 2 3 ஏய் வா, தடி பசங்களா, கவனிங்கடா அவனுங்கள. ஒரு நிமிஷம், நான் ஜாதகம் பார்த்து சொல்றவன், ஃபைட் பண்றவன் இல்ல. இந்த நேரத்துல எங்க ஜாதகத்துல ராகு கூட கேதுவும் இணைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, சனி இப்ப 8ல இணைஞ்சிருக்கான். அதாவது ஜாகிங்காக இதை விட சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நாங்க இப்ப எல்லாரும் ஜாகிங்க்கு போக போறோம். நாம அப்புறமா ஒரு நாள் சந்திக்கலாம். அம்மாடி பூமி, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லாதான் இருக்கேன். தேங்க்ஸ் டு மோட்டு பத்லு. இவங்க உண்மையிலே ரொம்ப வீரமானவங்க. பூமி தங்கச்சி, இனிமே நீங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கணும். கல்யாணமும் இங்க தான் நடக்க போகுது. இங்க இருந்தே புர்புரி நகரத்துக்கு போக போறீங்க. ஓகே சார், ஓகே. மறுபடியும் அந்த ரவுடி பசங்க வீடு தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய், இந்த பக்கம் பாருடா.
பத்துலு சார், இது நம்ம ரூம் மாதிரியே தெரியலையே சார். டேய், ரெடி ஆயிட்டியாடா? விழுந்து போச்சியா? எங்க அது? ஆஹா, போயிட்டா இருக்க. நீ போடா, என்னோட 2 ரூபாய் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு வரேன்டா. நீ போயிட்டாரா? ஓகே ஓகே, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரேன். எங்க போச்சு அது? நான் கேட்டதை வந்துருச்சு. எங்க அது? போய் தொலைடா. அடடா, என் செருப்ப காணமே. போ, இந்த பெட்டுக்குள்ள தான் அதுவும் இருக்கணும். எங்க போச்சு தெரியல. எங்க அது? நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. போட்டாச்சு. அதானே, காயின் எப்படி வந்துச்சு, செருப்பு எப்படி வந்துச்சு, யாரும் அது கடல் தெரியல, யாருன்னு சொல்லி இருக்கடா. அப்படிதான் வர இரு. யாராத ஒருத்தனையும் காணமே. அப்புறம் பின்னாடியா அடிக்காத, வலிக்குது. யாராவது சொல்லிட்டு அடிக்கடா, ரொம்ப வலிக்குதுடா. மனசாட்சி எல்லாம் அடிச்சுட்டாடே. அச்சா வலிக்குது. ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரா? ஒழுங்கா சொல்லிடுங்கடா. டாய், யாரா ஸ்கிரீனுக்கு பின்னாடி கேட்கிற கேள்விக்கு பதில் ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிறது இப்ப நீங்க தான் சார். இருந்துகிட்டே கேள்வி கேட்கறது பாரு. சாரி சாரி, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நான் தாங்கிறது தெரியாம கேட்டுப்பட்டேன். ஸ்கிரீனுக்கு பின்னாடி நானே தான். டேய், ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது யாரா? நிச்சயமா ஏதோ ஒரு திருடத்தான் வந்திருக்கான். என்ன பார்த்ததும் பயந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். யாருக்கிட்ட பிச்சு பிச்சு நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ட்ரெஸ்லயே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? ட்ரெஸ்ஸ மாத்திட வேண்டியதுதான். ஆஹா, இது நம்ம சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் போல இருக்கு. மாத்திக்கலாம். இந்த ஃப்ரேம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பா. சீக்கிரம் சீக்கிரம் பத்துலு சார், நம்ம ரூம் வந்தலாம். வாங்க வாங்க. மோட்டு சாரும் பத்துலு சாரும் என் கண்ணில் பட்டதுமே நீங்க 2 பேரும் இந்த பக்கமா ஓடி போயிடுங்கடா. அதுக்கப்புறமா பாருங்கடா, என்னோட அட்டகாசமான நடிப்பால் அவங்களை ஆக்ட் பண்ணியே ஏமாற்றி மனசுல எண்ணத்தை போடுச்சு. உங்களுக்குள்ள உயிருக்கு உயிரான நண்பனா மாறிடுவேடா. போங்கடா போங்க, எங்கேயாவது போங்க. மோட்டோ, இப்ப சிங்கம் சார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே தெரியல. என்ன பண்றது மோட்டோ? நம்ம ஏதாவது பண்ணிடுவோம். பத்துல எக்ஸ்கியூஸ் மீ யங் மேன். யார் அவன்? உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களும் தெரியுது. உதவி செய்வீங்களா? இந்த காரிடாரோட எண்டு வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுறீங்களா ப்ளீஸ்? உங்களை மேல விடணும், அவ்வளவுதானே. அதுக்கு பக்கம் பக்கமா டைலாக் கேட்டே பாத்துலோ. நீ போடா, இந்த மேல தள்ளி விட்டு நான் அப்படியே வந்துடுறேன்டா. இப்போ நான் என்னன்னு சொல்றது, ஏதுன்னு சொல்றது? கோடிக்கணக்கான சொத்து இருக்கு எனக்கு. நம்ம பாஸுக்கு திடீர்னு என்னடா ஆச்சு? இவரு அநியாயமா ஓவர் ரைட்டிங் பண்றாரு. போதும் போதும், இதுக்கு மேல சோக கதை சொல்லாதீங்க. உங்க கதையை கேட்டு கேட்டு எனக்கு அழுக முட்டிட்டு வருது. உச்சிக்கு வந்தாச்சு. அப்பா சொல்றா பாத்துல மாட்டியா? என்னது சூப்பிங் போலுக்கா? இது ஏன்டா லேட்டா சொல்றேன்? தான் வந்துடுறேன். கேட்காது. மறுபடியும் மேல தள்ளுமே. அதடா நிலுகத்தா, எங்க வரீங்க? இப்படி அவசர அவசரமா ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சிட்டு வரணும்னு நான் சொல்லவே இல்லையாடா. தயவு செஞ்சு என் ரூமுக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. என்னால இப்ப எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. என்னோட சாவஸ் 2 பேரும் எங்க போயிட்டானுங்க தெரியல. அவனுக்கு எங்க போயிருப்பானுங்க? நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க ஏன் எங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்க கூடாது? நீங்க நல்லா தானே இருக்கீங்க?
ஏண்டா டேய், உனக்கு ஏதாவது மண்டையில அறிவு இருக்காடா? முடிய கொஞ்சம் இருக்கு, அறிவு எங்க இருக்க போகுது? இனிமேல் அவரை தனியா வரத பார்த்து இருக்கிற கொஞ்சம் முடிய ஷேவ் பண்ணி விட்டுருவோம். ஜாக்கிரதை, ரூம் கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கடா அவரை. பிச்சு விடுவோம் பிச்சு. சாரி பாஸ், சாரி, ஐ அம் வெரி சாரி பாஸ், சாரி பாஸ். போங்கடா. ஏண்டா தடி பசங்களை எதுக்காக இப்ப வந்து தொலைச்சீங்க? ஏண்டா உங்க 2 பேரும் நான் இப்ப கூப்பிட்டேனா? பாஸ் பாஸ், நீங்க அவ்வளவு மேல இருந்து கீழே விழுந்ததும் நாங்க பயந்து போயிட்டோம் பாஸ். ஓகே ஓகே, இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அடுத்த தடவை நான் கூப்பிட்டாலும் சரி, நீங்க 2 பேரும் வரவே கூடாது, புரிஞ்சுதா? நான் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் சரி, கதறினாலும் சரி, நீங்க வரக்கூடாது. ஏன்னா உங்க என்ன பார்த்து பண்ணாம பண்ணு, நான் கத்துவேன், கதறுவேன், புரிஞ்சுதாடா? கேக்குதாடா? நல்லா புரிஞ்சது பாஸ். எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீங்களும் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, என்னோட கவலையை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? டோன்ட் வரி, நான் அவனை சமாதானப்படுத்துறேன். ஹி இஸ் மை சன். நம்ம பையனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது அவன் ஃப்ரெண்ட்ஸோட வேலை. அந்த பொறுப்பை நான் அவங்க கிட்ட கொடுத்திருக்கேன் கண்ணா. எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பேசாம இந்த ஃபைலை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி இந்த பொண்ணோட போட்டோவை காட்டி என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. போட்டோ 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 போட்டோ, நோ போட்டோ. எஸ். சிங்கம் ஸ்டாப், அங்கே நில்லு. மோட்டு பத்ரு, அவன் அந்த பொண்ணோட ஃபைல் எடுத்துட்டு எங்க ஓடிக்கிட்டு இருக்கா, தடுத்து நிறுத்துங்க. மறுபடியுமா? சிங்கம் சார் போயிட்டாரு. சிங்கம் சார், இப்ப பாரு. இங்க என்னதானே நடக்குது? எல்லாரும் ஏன்டா என் தலை மேல ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கானுங்க? ஏன்டா போறானுங்க? இந்த ரவுடி பசங்க தான் நம்ம கிட்ட ஃபைல கேட்டு வரவங்கப்பா. ஏப்பா, இவனுங்க வாயை திறந்தா கம்மியா தான் பேசுவானுங்க, ஆனா மாட்டினா பொழந்து எடுத்துருவானுங்களே. இந்த டாக்டர் ஜட்கா, இது பூமியோட ஃபைல். இதை எரிச்சு போட்டு, இல்ல எங்கேயாவது தூக்கி போட்டு, குப்பை தொட்டியில போட்டு, இதை எப்படியாவது நாசம் பண்ணிடு. அட கசிட்டாராம், என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் போல இருக்குப்பா. சீக்கிரம் அவரை மடக்கி புடி சிங்கம். அட உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பரவா சகோதரா, இது பூமியோட ஃபைலுப்பா. இந்த நதியில தூக்கி போட்டு மொத்தத்துல இதை அழிச்சிடணும் நண்பா. அதெல்லாம் சரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அட என்னய்யா இங்க ரேஸா நடக்குது, எல்லாரும் ஓடுறீங்க. நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேன். இவனுமா? சார். நில்றா. இங்க இருக்கா? ஏப்பா, இது பூமியோட ஃபைலுப்பா. இதை கிழிப்பீங்களோ எரிப்பீங்களோ இல்லன்னா கொண்டு போய் சமுத்திரத்துல போடுவீங்களோ, என்னவோ பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஃபைல நீ தொடுவ, பிச்சு போடுவேன். இன்னைக்கு எல்லா கிரகங்களும் நமக்கு எதிரா இருக்கும் போல இருக்கே. முதல்ல ஒருத்தன் என் மண்டை மேல அடிச்சிட்டு போனான், இப்ப ஒரு பொண்ணு வந்து என் கணத்துல அடிச்சிட்டு போறா. அச்சோ, ஒரு ஃப்ளோல நான் அந்த ஃபைல டம்ட மாட்டான்ட்ட கொடுத்துட்டேனே, பத்தல மாட்டேயா. இந்தங்க பாஸ், கைய மடக்குங்க. மொட்டை மீச, 2 பேரும் போங்க, போய் தேடி கண்டுபிடிங்க. அந்த போட்டு சாரு பத்துல சாரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது மெசேஜ் அனுப்பு. அவங்க எல்லாருக்கும் எனக்குள்ள இருக்கிற சிவாஜி கணேசனை வெளியே கொண்டு என் நடிப்பு திறமையை கொட்ட போறேன். அவங்கள வசமா மாட்டி விட போறேன். ஒரு சுளுந்தி வலைக்குள்ள இறை எப்படி தானா தேடி வந்து மாட்டிக்குதோ அதே மாதிரிதான். போங்க மொட்டை மீச. உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? உங்களை என்னதான் கத்தி கூப்பிட்டால வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அவனை விடாதீங்கடா, பிடிங்கடா. ஏய், விடாதீங்க.
அநேகமா இன்னொரு கேங் கூட அவங்க பின்னாடி ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க போலாம். நில்றா, ஏன்டா எல்லாரும் அவனை துரத்துறீங்க? ஏய், பூமி எங்களுக்கு தான் சொந்தம். அது மேல கைய வச்சே உன்னை சும்மா விட மாட்டேன். பூமி எங்களுக்கு தான்டா சொந்தம். அத தொட்டனா நான் உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை, இவன் நமக்கே வேட்டு வச்சிருவான் போல இருக்கே. இன்னைக்கு என் ஜாதகத்துல வவ்வால் மாதிரி தலைகீழா தொங்கணும்னு எழுதி வச்சிருக்கும் போல இருக்கே. வரவன் போறவெல்லாம் அடிக்கிறான். மாட்டிக்கிட்டனே, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன யாராவது காப்பாத்துக்கடா. எங்கப்பா எங்க போனாரு இந்த இவரு? சிங்கம் சரியா காணமே. யாரவன்? ஹலோ, சொல்லுவானே. எனக்கு இந்த உலகத்துல சொந்தம் பத்தோன்னு யாருமே இல்ல. நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் உங்களுக்கு லட்சம் உதவிகள் செய்வாரு. உங்க புள்ள குட்டிகள்லாம் 100 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த கடவுளே வழிகாட்டுவாரு. பத்லு, நான் இவனுக்கு உதவி பண்ணிட்டேன். வந்துடுறா பத்லு. நான் பண்ணலாம். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு டைலாக் பேசி எனக்கு கொண்டுருவாடி. போ பத்லு. ஓகே மட்டு, போன தடவை கூட இந்த ஆளுக்கு நீ தானா போய் உதவி செஞ்ச. ஆனா எக்கு தப்பா இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இந்த தடவை அந்த மாதிரி மாட்டிக்காம சூதனமா வச்சிருக்கேன். நான் போய் இவன் ரொம்ப ஓரல பேசுறான். டோ பாயா. அதே படிக்கட்டு சுத்தம். இங்க பாரு மோட்டு, இப்ப நான் என்னதான் பண்றது? இந்த சிங்கம் சொல்லாம கொள்ளாம எங்க ஓடி போனான்னு தெரியல. நீங்க கவலையப்படாதீங்க, நான் போய் தேடிட்டு வரேன் அவரை. மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் நான் விடுறதுக்கு வரல. ஓ சாரி சாரி, நான் வந்துட்டே இருக்கேன் சார். நான் வந்துட்டே இருக்கேன். யூட்டர்ல போடுறானே. நில்லையா, நான் வரேன் இருங்க. அச்சோ லண்டாயிட்டா. யார் அது? ஹலோ, நோட்டே மீசக்கல்லா, எனக்கு உதவி செய்யுங்க. வாவ் பாஸ், வாவ். உங்க வாய்ஸ்ல உங்க வலிய அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்களே. அப்படியே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஆமா பாஸ். நான் உண்மையான போஸ்டன பேசுறேன். எனக்கு காப்பாட்டுங்க. பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். பாஸ், நீங்க மட்டும் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லாம இருந்திருந்தா நாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே ஓடி வந்திருப்போம்ல. அதெல்லாம் சரி பாஸ், நாங்க இப்போ காபி ஷாப்புக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே, இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஃபைலோட தான் வருவோம். கீப் இட் அப். எங்கடா போயிட்டு வந்தீங்க? உங்களுக்கு காபி கேட்கணும். என்ன தோச்சு குப்பை கேட்டு என்ன எப்படியாவது வெளியே எடுத்துருக்கடா. காபி குடிக்கலாம் போகிறீங்கடா. ப்ளீஸ். என்னடா முட்டை கொண்டு வச்சு போறீங்கள? இதுக்கு முன்னாடி மனுஷன் துணி துவச்சுட்ட பார்த்ததே இல்லையா? இப்படி பாக்குறேன். வந்துட்டான். என்னது, நீ அந்த ஆளை லாண்டரி டக்குக்குள்ள தள்ளி விட்டுட்டியா? அட நீ வேற ஏன்டா? நான் தள்ளி உள்ள அந்தால தான் நான் விழுந்தா. சீக்கிரமா போலாம் டேய். சார், அடடா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? ஜெய் ஹோ.
இனிமே உங்ககிட்ட நாம வேற மாதிரி நடிச்சுட்டா ஏமாத்தின பலருக்கு சமாளிப்போம். உயிர் மேல ஆசை இருந்தா முதல்ல கட்டு ஓடி போயிட வேண்டியதா. ஓடு மோஷா ஓடு. நில்லுங்க சார், எங்க போறீங்க? என்ன ஓட்ட ஓடுறீ சார், இத ஓட்ட ஓடுறீங்க. கால் சரியாச்சா சார்? அட நீங்க சார். சார் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த தடி எதுக்கு இப்படி விடாம ஓடிக்கிட்டு இருக்கா? அகல வளர்ந்திருக்கா. எங்க போறான்னு தெரியலையா? சத்தம் கேக்குது. மோட்டோ சின்ன பையன் அது ஓடுற மாதிரி. எங்க போனாலும் விட மாட்டேன். ஹலோ நில்லுன்னு சொல்றேன்ல. ப்ரொஃபசர் குண்டலகேசி சாருக்கு போன் பண்ணா போகவே மாட்டேங்குது. இப்ப வந்து இங்க நாம மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து நம்ம எப்படித்தான் வெளியில போறது மோட்டோ? நம்ம அவர்கிட்ட பேசுற வரைக்கும் பத்திரமா இங்க இருந்துட வேண்டியதுதான். எங்க போனாலும் இவனுக்கு தரதுக்கிட்டே வரானுங்க. திடீர்னு எப்படி இவனுக்கு இந்த இடத்துக்கு வந்துருப்பானுங்க. பேச்சுக்கிட்டே இருக்க, ஓடிக்கிட்டே இருக்கா. எப்படி மறுபடியும் இந்த பக்கம் வந்தானுங்க? சொல்ற மாதிரி ஓடுறாடாமா. எங்க போனா சத்தம் கேக்குது. இங்க இருக்கான். நம்ம எஸ்கேப் ஆயிரும். ஆமா ஆமா. அச்சச்சோ. அந்த ரெண்டு சயின்டிஸ்டுமே ரொம்ப உஷாரான சயின்டிஸ்டா இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவனுங்க அதுக்கப்புறமா பார்த்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? என் எதிரில ஓடி வரானுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? மட்டும் மாட்டீங்களா பாஸ்? எனக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ நான் தம்மா துண்டு இருக்கிற ஒரு 10 வயசு பையன். அந்த சமயத்துல என் சின்ன சின்ன பிஞ்சி கைகளால உழைச்சு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு 2 பொறுக்கி பசங்க என் பின்னாடி வந்துட்டானுங்க. நான் எங்க ஓடுனாலும் சரி அந்த ரவுடி பசங்களும் என் பின்னாடியே வந்தானுங்க. அப்போ நான் ஒரு தம்மா துண்டு இருக்கிற சின்ன பையன். என் வீட்டுல இருக்கிற என் தங்கச்சிங்க எல்லாம் சாப்பிடணும்னு நான் சம்பாரிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன். உங்க கர்ச்சீப்பை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என் மூக்குல இருந்து தனித்தனியா வருது. ஃபேமிலி டிராமாவை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? மொட்டை மொட்டையா இனிமே நீ எப்பவும் வாயை திறக்கவே கூடாது. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எப்ப ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துடுறானோ அப்ப அவங்க கிட்ட டெலிபோர்ட்டிங் மிஷின் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி. அப்படின்னா பாஸ், என்ன சின்ன வயசுல துரத்துன அந்த ரவுடி பசங்க கையில கூட டெலிபோர்ட்டிங் மிஷின் இருந்திருக்கும். அதனாலதான் நான் எங்க போனாலும் என்ன துரத்துக்கிட்டே வந்தானுங்க. மொட்டை முட்டியா வாய மூட போறியா இல்லையா? இதுக்கு மேல வாய திறந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இப்ப அந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் தேவைப்படுதுடா. போகடா, உடனே போக. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அந்த 2 சயின்டிஸ்டையும் கண்டுபிடிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. டேய் பத்தல மாட்டையா, இங்க ஜிம் சூப்பரா இருக்கும் நான் கேள்விப்பட்டேன்டா. போய் எக்சர்சைஸ் பண்ணிட்டு வருவோமா? அப்படி பண்ணா உடம்பு மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டா. மோட்டோ நீ போ. போடா போடா. என்ன பாச்சு இருக்கு? வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா? ஆஹா பத்லு சூப்பர். கும்பு பிராக்டிஸ் பண்றியா? அந்த டம்டமா டான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க போல இருக்குது. டண்டனக்கா டானா, அதாவது பூமிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கானே அவனா? சொல்லிடா, இந்த ப்ரொஃபசர் குண்டலகேசி எங்க போயிட்டாரு? எத்தனை தடவை போன் அடிச்சாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் காலையில இருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் அந்த ப்ரொஃபசர்? ஓஹோ, அந்த பொண்ணோட அப்பாங்காரனா? அந்த ப்ரொஃபசர் ஐயா. அப்பாவா? பூமியோட அப்பானா?
யாரா அவன்? சார் இந்தாங்க சார் ஃப்ரெஷ் ஜூஸ். இது ஹோட்டல்ல நாங்க தர காம்ப்ளிமெண்டரி சார். ஓஹோ, அப்ப இன்னொரு நாலு கொண்டு வாப்போ. இந்த அப்படி குடுறாப்பா குடுறாப்பா. ஏப்பா வெயிட்ரே, ஒரே ஒரு சமோசா கொண்டு வாயா. 2 நாளா ஒரு சமோசா கூட சாப்பிடலையா நானு. ஆமாங்க மோட்டோ, நீங்க எப்ப இருந்து இந்த சமோசா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சீங்க? என்னடா பத்துல மயக்கம் போட்டுட்டேன். இந்த பத்துல சார் எங்க போனார்னே தெரியலையே. அடடே, இந்த மோட்டு எங்க போனா? போனையே எடுத்து பேச மாட்டேங்கிறானே. நீங்க இந்த ரூம்ல இருந்து வரீங்களா? எவ்வளவு நேரம் போன் பண்றேன், என்ன நீங்க போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க? போனை எடுத்து பேசி இருக்கலாம்ல. என்ன சொன்னீங்க மோட்டு? இந்த ரூம்ல இருந்துனா அப்பனா இவ்வளவு நேரம் நம்ம இந்த ரூம்ல தானே இருந்தோம். அட பத்துலு சார், நம்ம ரூம் அங்க இருக்குது பாருங்க, உத்து பாருங்க, நம்பர் 1006. 2 ரூம் நம்பர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ ஸ்மால் கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு நினைக்கிற மோட்டு. அதான் அந்த ரூமுக்கு போயிட்ட போல இருக்கு. சரி, இப்ப சீக்கிரமா வா, போய் டிஃபன் சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடலாம் பத்துலு சார், ஆனா தப்பான ரூமுக்கு போனது நீங்க தான், நான் இல்ல. நான் ஒன்னும் தப்பான ரூமுக்கு போல, நீங்க தான் ரூம் மாதிரி தப்பான ரூமுக்கு போயிருக்கீங்க. அட என்னங்க திருப்பி அதே கதையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ரூம் மாதிரி எவனாவது போவானா? அதுவும் நான் போவானா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, எனக்கு கல்யாணமே பிடிக்கல. தட் இஸ் ஃபைனல். நல் ஃபைனல். நீ கல்யாணம் பண்ணியே தீர்ற. That is my order. அப்படி பண்ணிக்கலாம் நான் உன்னை டீப்ரமோட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. அட என்னப்பா இது பெரிய டிராமாவா இருக்கும் போல இருக்கே. வாங்க கிளம்புவோம். ஆன்சர் எவனும் அசைய கூடாது. அச்சச்சோ, யாருது? You answer. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். என்னோட ஹீரோ எவ்வளவு தில்லான ஆளா இருக்காரு. யாராவது அசைஞ்சீங்க சுட்டு தள்ளிடுவேன். ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க. ஐயோ, ஐடியா. சமோசா சமோசா சமோசா. தோ இருக்கு சமோசா. மோட்டு, உனக்கான சமோசா ரெடியா வந்திருக்கு, சாப்பிடு. அவங்கள அடிச்சு தூள் பண்ணு. அட பத்ரு சார், என்ன திடீர்னு உளறிட்டு இருக்கீங்க? சமோசா சாப்பிட்டு நான் எதுக்கு சண்டைக்கு போகணும் சொல்லுங்க. கச்சா என்ன மோட்டோ, எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? சமோசா சாப்பிட்டா உனக்கு அப்படி ஒரு சக்தி வருமா? ஐயா, அப்படி ஒரு சக்தி 20 எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே இல்ல. ஓகே, கிளம்பு மோட்டு. அவங்கள அடிச்சு பின்னி எடுத்துடு. சொல்றீங்க, போறங்க. அந்த தக்காளி பழம் மாதிரி இருக்கான் பாரு, அவன் வாயிலே குத்து. அதே, என்னடா மஞ்சளாக்கி வரணும் பார்த்தா டீச்சராகி வர. ஐயோ, எனக்கு சட்டை போட்டு பழக்கமே இல்ல பத்ரு சார், என்ன ஏன் சட்டைக்கு அனுப்புறீங்க நீங்க? ஒருவேளை 5 ஸ்டார் சமோசாவுல அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது போல இருக்கு. இது டீ கடை சமோசா மாதிரி இருக்காது போல இருக்கு. எல்லா சமோசாவையும் சாப்பிடு. வேண்டாம், சமோசாவை எனக்கு வேண்டாம். என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில இவ்வளவு சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்ல. பத்ரு சார், உங்களுக்கு என்னங்க ஆச்சு? மோட்டோடி ஒரு மாவீரங்கிறத மறந்துடாத. அடிக்கிற அடியில அவங்க பிச்சுக்கிட்டு ஓடணும். சாரி, நான் இது வரைக்கும் யாரையும் அடிச்சதே இல்ல. அப்புறம் எதுக்கு இவங்களை அடிக்கணும்? பேசாம கையை தூக்கி நான் சரண்டர் ஆயிடுறேன். ஏய், போதும் உன்னுடைய காமெடி டிராமாவை நிறுத்து. எல்லாரும் கையை தூக்கிட்டு என் பின்னாடி வாங்க. நோ ஓ ஏய் நோ. பாஸ், இங்க பாருங்க, நாங்க இவங்க 2 பேரையும் கடத்திட்டு வந்துட்டோம். என்ன பாச்சு உனக்கு? யார் இவங்க 2 பேரும்? பாஷா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த பாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. Shut up, Blacky. அமைதியா இருக்கணும். முதல்ல நான் சொல்ல வந்த டைலாக முழுசா சொல்ல விடணும். பட்டு சார், பத்ரு சார், எனக்கு உங்ககிட்ட இருந்து 2 விஷயங்கள் தேவைப்படுது. முதல்ல பூமியோட ஃபைல், அடுத்தது என்னன்னா உங்களோட டெலிபோர்ட்டிங் மிஷின்.
என்னது டெலிபோன் மெஷினா? அப்படியெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லாம சொல்ல வரீங்க அதானே? ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் இருக்குன்னு தானே அர்த்தம்? கொடுங்க அந்த ஃபைலை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா உங்க 2 பேரோட கதையும் நான் முடிச்சிருவேன். எங்க கதையை முடிங்க பார்க்கலாம். நாங்க எங்க உயிரை கொடுத்தாலும் கொடுப்போம், அந்த ஃபைலை மட்டும் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டோம். என்ன மட்டும்? நீ துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் சரி, தூக்கு கயிறுல தொங்க விட்டாலும் சரி, அந்த ஃபைலை மட்டும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். தடடா, கொடுக்க முடியாதுடா. ஆமா, உங்களை பார்த்து எதுக்குடா பயம்? எங்களுக்கு தான் இருக்குது ஜெயம். ஃபைலை கொடுக்க மாட்டோம் போடா. என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ண வாடா. சூப்பர் பஞ்ச். அடுக்குமடி வசனத்தை அள்ளி போட்றாங்கப்பா. சூப்பர். இங்க என்ன நாட்டியமும் நாடகமுமா நடந்துகிட்டு இருக்கு? நான் 1ல இருந்து 3 வரைக்கும் நின்னுவேன். அதுக்குள்ள அந்த ஃபைல கொடுத்துடுங்க, இல்லன்னா தொலைச்சிடுவேன். தொலைச்சி உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவேன். சூப்பர் பாஸ். நான் எப்ப பஞ்ச் டைலாக்ல சொன்னேன்? இப்ப நீ மட்டும் அந்த ஃபைல கொடுக்கலனா உன்னை லேசர் கண்ணை வச்சு நான் சுட்டு தள்ளிடுவேன். அடடடா, அவசரப்பட்டு சுற்றாதீங்க. அந்த ஃபைல் எங்க கிட்ட சத்தியமா கிடையாது. அந்த டம்டமா டான் கிட்ட நான் தான் ஃபைல கொடுத்தேன். அவனை கூப்பிடுங்க, ஃபைல் வாங்கி தரேன். நாங்க என்ன விட்டுருங்க. என்னது? டே மொட்டே, உடனே கிளம்பி ஆகணும். அவங்க சொன்ன அந்த டம்டமா டான் உடனே பிடிச்சாகணும். கிளம்புங்கடா. என்னது? ஏமாற்று பேர் வழி, நம்பிக்கை துரோகி. நீ அந்த பூமியோட ஃபைல அந்த டம்டமா டாம் கிட்ட கொடுத்துட்டியாடா? உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுடா. எங்கடா அந்த ஃபைல்? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. உன்ன என்ன பத்திரோ ஃப்ரெண்ட் இப்படி போட்டு அடிக்கிற நீ? சொல்றா. அது வெறும் ஃபைல் இல்லடா, நம்ம எல்லாரோட லட்சிய கனவுடா. அந்த ஃபைல எவ்வளவு பணம் வாங்கிட்டடா நீ வித்த? ஏன்டா இப்படி ஒரு தேச துரோகத்தை நீ செஞ்ச? ஏடா பத்திலு, ஒரு ஃபைலுக்காக உன் ஃப்ரெண்ட் மோட்டுவே அடிச்சிட்டியாடா? ஒரு ஃபைலுக்காக? ஏண்டா நான் உங்களை இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம அழுதுகிட்டு இருக்கேன். நினைக்கிறியா நீ? யார்கிட்டடா வித்த? என்ன பத்திலு புதுசா கேக்குறேன்? நீ இருக்கும்போது அந்த டப்டமா டான்ட்ட நான் கொடுத்தேன். எதுக்கு என்ன அடிக்கிற? அப்போ அடி, எவ்வளவு அடிக்கணுமா அடி? ஆனா போட்டு நம்ம சிங்கம் சார்கிட்ட, கஜகஜா கிட்ட, சயின்டிஸ்ட் மாட்ட கிட்ட, எல்லாருக்கிட்ட ஒரு ஃபைலுக்காக நீ அடிச்சு வச்சத சொல்லுவேன்டா நானு. இதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒன் சைடட் ஃபைட் எல்லாம் பார்க்கிறதுக்கு போரிங்கா இருக்கு. மோட்டோ சார், நீங்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க, அப்பதான் த்ரில்லா இருக்கும். முடியாதுடா, முடியவே முடியாது. என்ன ஆனாலும் என் ஃப்ரெண்ட் மேல கைய வைக்க மாட்டேன்டா. நிச்சயமா வைக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் சரிடா. அப்படி நீ மட்டும் இப்ப ஃபைட் பண்ணலனா உன்னோட நண்பனா லேசர் கண்ணால சுட்டுடுவேன். சுட்டு தடியா, அந்த பட்லு சாரோட கதையை முடிச்சிரு. டேய் வேணா வேணா, என் ஃப்ரெண்ட ஒண்ணும் பண்ணாதடா. வேணா, என்ன சுட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. வேணா, விட்டுரு. ரொம்ப நெருக்கமான நட்பா இருக்கும் போல இருக்கே இது. பட்லு சாரோட உயிரை காப்பாத்தணும் நினைச்சீங்கடா, நீங்க இப்ப அவர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி ஆகணும். அவர் கூட ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிருங்க. ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்ப பட்லு சார் தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனா ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பட்லு சாரோட கதை முடிஞ்சு போச்சு. சரிடா பத்துலு, இந்த ஃபைட்ல யாரும் ஜெயிக்க கூடாது. ஓகே? நம்பிக்கை துரோகி, மிகப்பெரிய துரோகி. இனிமே நீ இருந்து என்னடா செய்ய போற? அந்த முக்கியமான ஃபைல நீ தான் வித்து தொலைச்சிட்ட இல்ல? ஓய் உன்ன பத்துலு படிச்சுடா. அடே மோட்டோ, இந்த ஃபைட் எல்லாம் நீ எப்படா கத்துக்கிட்ட எனக்கு தெரியாம? நீ எங்க கத்துக்கிட்டியா? அங்கதான். பாஸ், பாஷா பாஸ், நான் மோட்டு சாரியும் பத்துலு சாரியும் கடத்திட்டு வந்துட்டேன். என்னது?
என்னது இது? ஒரே மாதிரி 4 பேர் நிக்கிறானுங்க. ஆனா இது எப்படி நடந்திருக்கும்? என்ன கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் சேர்த்து பெரிய அளவுல சதி வேலைலாம் பண்ணிருக்கானுங்க. அப்பதான் நாம டூப்ளிகேட் ஆளுங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம்ல, அதே நேரத்துல ஒரிஜினல் நைஸா ஓடி தப்பிச்சிருவானுங்க. ஆனா மொத்தமா 4 பேர் மாட்டிக்கிட்டானுங்கல்ல. பாஷா சந்தோஷமா இருக்கா. இந்த பாஷா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவங்கள 2 பேர் மட்டும் ஒரிஜினல், அப்புறம் 2 பேரு டூப்ளிகேட். இவனுக்கு 2 பேரும் முகத்துல முகமூடி போட்டுட்டு வந்திருக்கானுங்க. அவங்களோட முகத்திரைய கிழிச்சியாரு. என்னப்பா இந்த 4 பேருமே தங்களை ஒரிஜினல்னு சொல்றாங்க? அதான் எனக்கும் புரியல நண்பா. என்னாலே அவங்கள யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியலப்பா. நான் அப்பவே நினைச்சேன், நான் யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அவன் நிச்சயமா மோட்டுவாகி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. அப்படின்னா என்னோட நண்பன் மோட்டுஜி இதோ இங்க இருக்கான். நான் அப்பவே லைட்டா டவுட்டா ஆனேன்டா. எப்ப சமோசாவை கொடுத்தோம் இந்த போண்டா வாய வேணான்னு சொன்னானோ அப்பவே நான் உஷாராகி இருக்கணும். என்னோட மோட்டு இங்க இருக்கா. நான் எசாய்க்கிறேன். சீக்கிரமா சொல்லுங்கடா. உங்க 2 பேர்ல சயின்டிஸ்ட் மோட்டு சார் பட்டுலு சார் யாருடா? மோட்டோ நம்ம சயின்டிஸ்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபைல் எல்லாம் புடுங்கி வச்சுப்பானுங்க. தெரிஞ்சா ஃபைல புடுங்கிக்குவாங்க. இவர்தான் சயின்டிஸ்ட். இல்ல இவங்கதான் நாங்க இல்ல. டேய் சயின்டிஸ்ட் மண்டையா சொல்றா, நாங்க ஃபுர்ஃப்ரி நகரத்தை சேர்ந்த மோட்டு பத்துலு சொல்றா. டேய் சயின்டிஸ்ட் மண்டையா நீயே சொல்றா, நம்ம ஃபுர்ஃப்ரி நகரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுடா. அட சிங்கம் சார் சொல்லுங்க, நாங்க உங்க கல்யாணத்துக்காக தானே இந்த ஊருக்கே வந்தோம். சொல்லுங்க சிங்கம் சார், நீங்களே சொல்லுங்க, நாங்க உங்க கல்யாணத்துக்காக தானே வந்தோம். சொல்லுங்க சார். ஐயோமா, இப்ப எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல ஒரிஜினல் மோட்டு பத்துல யாருன்னு எனக்கே தெரியல. நான் தான் ஒரிஜினல் மோட்டு. இல்ல நான் தான் ஒரிஜினல் மோட்டு. நான் தான். சும்மா கொருன்னுகிட்டு இங்கேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது. இது பார்த்தாது நீ வேற நடுவுல போட்டுட்டு கொர்றங்கறியா? பார் நல்லா சொல்ற கேட்டுக்கோ. ஏற்கனவே செம்ம காண்ட்ல இருக்கேன். நான் தான் ஃபுர்ஃப்ரி நகரத்தை சேர்ந்த ஒரிஜினல் மோட்டோ. எவனும் நம்ப மாட்டேங்கிறான். இப்படியே கொருன்னு காலை பிடிச்சி துரி துவச்சிரும். ஜாக்கிரதை ஓடு. அப்படின்னா அந்த டம்டமாட்டம் நீதானே? ஆமா, நான் தான் டம்டமா டான். அப்போ நீயும் டானுனா நான் டானுக்கெல்லாம் டானுடா. எங்களை நீ இப்படி எல்லாம் நடத்துறது தப்புடா. எப்படி ஒரு டான மரியாதையா நடத்தணுமோ அப்படிதான் நீயும் எங்களை நடத்தணும். ஓகே ஓகே, உன் விருப்பப்படியே செஞ்சுட்டா போச்சு. செஞ்சிடுவோம். அந்த ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் எங்கடா வச்சிருக்கீங்க? ஃபைல் உனக்கு வேணும்னா அதை நீ தாராளமா வச்சுக்க. ஆனா அந்த ஃபைலோட சேர்ந்து பூமியும் உனக்கு வேணும்னா நீ எனக்கு முழுசா 10 கோடி ரூபாய் தரணும். மொட்டை மீச தூக்கி போட்டு அவனை மிதிச்சு பந்தாடுங்கடா. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் சொல்ல வந்ததை முழுசா கேளுங்க. நீங்க தேடுற அந்த ஃபைல் என்கிட்ட சத்தியமா இல்ல. ஆனா அந்த பூமியை கூட என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு போயிட்டானுங்க. ஆமா, இந்த பூமி யாருமே சார்?
அந்த சின்ன பொண்ணுக்கும் இந்த சிங்கத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. சிங்கமா? அந்த ஃபைல கொடுத்துருச்சுக்கோ. இல்ல உன்னை என்னோட லேசர் கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. என்னது இது? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. நான் கேட்ட ஃபைல் இது இல்ல. எனக்கு ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் தான் வேணும். அதுல நியூக்ளியர் மிசைல்ஸ் பத்தின ஃபார்முலாலாம் இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதி இருக்கும். பாஷா பாஸ், உங்களுக்கு இந்த ஃபைலும் வேண்டாம்னா அப்புறம் இந்த பூமி பொண்ணும் வேண்டாம்னா சொல்லுங்க, அதை நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அது என்னுடைய ப்ராஜெக்ட். முழுசா 10 கோடி ரூபாவுக்கான டீலிங். வாயை மூடிட்டு பேசாம இருடா குடிமி மண்டையா. டேய் மொட்டை, டேய் வீசக்காரா, சீக்கிரம் போகடா. ஏற்கனவே புடிச்சு வச்சிருக்கிற ப்ரொஃபசர் குண்டலகேசிய புடிச்சிட்டு வாங்க. அவர் வந்தா கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடும். இதுல சயின்டிஸ்ட் மோட்டோ பத்திர சார் யாருன்றது தெரிஞ்சிடும். இப்பதான் இவர் ஏன் நம்ம போன் காலை எடுக்கலன்னு புரியுது. இவங்க கட்டில வச்சிருக்காங்க அவரை. ப்ரொஃபசர் குண்டலகேசி வாங்க. நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அப்ப போங்க. நீங்க கண்டுபிடிங்க. இவனுங்கள யாரு ஒரிஜினல் விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருன்னு இல்லன்னா உங்களை இங்கேயே எல்லார் முன்னாடியும் உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுவேன். இங்க பாருங்க, அந்த ஃபைல இங்க ஒண்ணு நீங்க கொண்டு வந்துடலையே. பத்திரமா தானே இருக்கு. மூஞ்சி உடைச்சிருவேன். என்ன ஃபைலியா? அந்த ஃபைல் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குல்ல. இங்க ஒண்ணு கொண்டு வந்துடலையே. ஃபைலை என் ட்ரெஸ்ஸுக்குள்ள பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்க. இங்க இருக்கிற எவனுக்குமே அது தெரியாது. இது வரைக்கும் நீங்க கேட்ட ஃபைல். இவங்க 2 பேர் தான் சயின்டிஸ்ட். துரோகி ஃப்ராடே, நீ நம்ம தேசத்துக்கே துரோகம் பண்ணிட்டேடா. இந்த நியூக்ளியர் மிசைல் நம்ம நாட்டை சேர்ந்தது. இத கொண்டு போய் நீ எதிரிங்க கிட்ட வித்துட்டே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதிரிங்களுக்கு அதை வைக்கல. இங்க எதிரியே நான் தான். நானும் பாஷாவும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்பட்டோம். இது நம்ம நாடு சம்பந்தப்பட்ட விஷயம்டா. என்ன ஆனாலும் ஃபைல கேட்டவங்க கைக்கு போக கூடாது. இந்த வரடா இரா. ஓய் டூச்கோ. பத்ரு நண்பா, இங்க வாடா. என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபைல் யார் கைக்கு போகாம நீ பாத்துக்கோ. இவனுங்களை நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன். டேய் இப்ப வாங்கடா. போட்டின்னு வந்துட்டா பங்காளி கூட பகையாளி தான்டா. ஃபைலை என்கிட்ட குடுறா. இல்ல மரியாதையா அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துரு பட்லு. முடியாதுடா. முடியாதா? அறிவிருக்காடா உனக்கு? இப்படி நேரம் வந்து போதுனா என்ன அர்த்தம்? போய்கிறது. என்னுடைய சின்ன வயசுல இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. டிராமாவை இப்ப யாரா கேட்டது? அந்த ஃபைல போய் புடிக்கிட்டு வா. ஐடியா. குடு. அட கடவுளே, உலகத்துல இருக்கிற எல்லா முட்டாளும் என்கிட்ட தான் இருக்காடுங்க போல இருக்கு. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? நான் கேட்டது போன இல்ல, ஃபைல்டா ஃபைல். அத போய் கொண்டு வா போ. Hey, the name is Singham. Inspector Singham. Hands up. I say hands up.
அம்மா ஐயோ போச்சுடா. அப்படியே நில்லுங்க, அசையாம நில்லுங்க. ஏய் பூமி, இப்ப ஏன் கூட வா, இல்லன்னா சிங்கத்தோட கதையை முடிச்சிருவேன். அட பாவிங்களா, என்ன சொன்னீங்க? என்னோட டார்லிங்க கொல்ல பாக்குறீங்களா? என்ன திமிருடா உனக்கு? உன்னை இரு ஒரு கை பாக்குறேன். என்ன விட்டுரு பூமி, என்ன விட்டுரு, நான் வாடிய தாங்க மாட்டேன். என்ன விட்டுருமா? அட, அவங்க ரெண்டு பேரையும் வெட்டிடுங்கடா. ஃபைல போடுங்கடா. அந்த ஃபைல போடுங்கிட்டு வாங்க. வெரி குட் மொட்டை, வெரி குட். இப்போ நான் அடிக்கிறேன் பாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அப்படிதான் செல்லம். கடி விடாத 1/2 கிலோ கறியை எடுத்துரு, சரியா? வாங்கடா என் ஏரியா பக்கம் வாங்கடா. ஓட்டின்னு வந்துட்டா பங்காளி கூட பகையாளி தான்டா. என்னடா பண்ற? எழுதுடா. என் பின்னாடி என்ன பண்ற? எழுதுடா. இது பொண்ணே இல்ல ராட்சசி. எங்க போனாலும் துரத்திக்கிட்டு வருது இந்த பூமி பொண்ணு. ஐயோ அம்மா. அச்சச்சோ, இவங்க என்னோட அத்தையும் மாமாவும். இதான்டா சான்ஸ். நில்லுடா, நில்லு. மேல பாரு. மோட்டு அங்க பாரு, என்கிட்ட இருந்து அவன் ஃபைல தட்டி பறிச்சிட்டு ஓடுறான். அவர்தான் போட்ட பிச்சை எடுத்துட்டு வந்துரு. பாஷா, கலெக்ஷன் ஓவர். நம்ம கதையும் பாஷா சந்தோஷமா இருக்கா. இந்த பாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஃபயர்! முதல் மிசைல் ஃபயர்! மோட்டு எப்படியாவது அந்த மிச்சையில தடுத்து நிறுத்து. ஆமா போட்டு சீக்கிரம் போக்க, தடுத்து நிறுத்துக்க. ஏங்க பங்களோ, சமோசாவை அவருக்கு சாப்பிட கொடுங்க. என்ன சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணீங்களே, அவருக்கு கொடுங்க, சண்டை போடட்டும். ஐடியா, இங்கதான் சமோசா இல்லையே. இருந்தாலும் வேற ஐடியா பண்ணுவோம். மோட்டு, ஹோட்டல்ல இருந்து சமோசா ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்நேரம் அந்த வேலை வந்துகிட்டு இருக்கோம்டா. சீக்கிரமா அந்த ஃபைட்டை கம்ப்ளீட் பண்ணிடா. அப்புறம் போய் சுட சமோசா சாப்பிடலாம். ஆஹா, ஜெய் ஹோ. வாங்கடா, இப்ப வாங்கடா டேய். இந்த வர ஓனர் பின்னால. இப்ப தானே அவரு சரியான இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. பட் ஆஃப் பண்ணுங்க. பாஸ் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த மிசைலை எப்படியும் ஃபயர் பண்ணிடலாம் பாஸ். அதை ஆஃப் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். அதுக்காக நான் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். அட மொட்டை மண்டையா, மிஷின் ஆஃப் பண்ணு. இல்லடா மிஷினோட சேர்ந்து நானும் படுத்துற வேண்டாம். இந்த மிசைல எவன ஆஃப் பண்ண கூடாதுடா.
சாரி 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 தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். பட்டன் ஆஃப் பண்ணிடுங்க, பட்டன் ஆஃப் பண்ணுங்க. இனிமே ஜென்மத்துக்கு இந்த வேலையை நான் பண்ணவே மாட்டேன். முடியலையே, இப்ப அடிக்கிறத நிறுத்துமா ப்ளீஸ். நீ அடிக்கிற அடியில என் உயிர் போயிடும் போல இருக்கே. அட அங்க பாருமா, மிஷேல் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. நீ என்னடா ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு என்ன துரத்தி துரத்தி அடிக்கிற? ஏமா என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற? ஓகே, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. டே பாஷா பையல, பை பை. ஏப்பா, அந்த ஆளோட ஃப்ரெண்ட் ப்ரொஃபசர் இருக்கானே, அவனை தொங்க விடு. அவனும் போட்டோம், சீக்கிரம் தொங்க விடுறா. 9 8 7 6 ப்ளீஸ் இல்ல, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட, கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருப்பா, இன்னும் கொஞ்சம் ஆட விடுப்பா. 6 5 4 3 2 1. தேங்க்யூ தேங்க்யூ நண்பா. ஏய், the name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. Hands up, you are under arrest. சூப்பர் சார். அமர்க்கலாம். Thank you, thank you. வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க. Thank you very much. அதான் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடி வளர்ந்துச்சு? சொல்லு. நாங்க விக்கு வச்சிருக்கோம் சார். இந்த இடத்துல எங்களால யாருக்கும் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, அதனால தான். All the best. All the best. ஐயே, இப்ப எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னுடைய 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கிஃப்ட வேற வாங்க வேண்டியதா போயிடுச்சு, அதுக்கு சேர்த்து நஷ்டம் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லுங்க, இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இப்ப நீங்க ஒரு நல்லவரா மாறி ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நான் பூமிக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ எனக்காக தன்னோட உயிரை பணைய வச்சிருக்கா, ரிஸ்க் எடுத்திருக்கா. அதோட நான் மோட்டு பத்துலுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் இல்லனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான முடிவே வந்திருக்காது. மோட்டு பத்துலுவை எல்லாரும் வாழ்த்துங்க. மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு வாழ்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.